தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட ஒரே காரணத்தால் தேசிய அளவில் கோவை தொகுதி முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அண்ணாமலை நிச்சயம் வெற்றி பெறுவார் என்கிற எதிர்பார்ப்பு பல தரப்பிலும் இருந்தது. பல்லடம், கவுண்டம்பாளையம், சூலூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கிராமப்புற ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வலு சேர்த்ததால் 1,18,068 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோல்வியுற்றார். இந்த 3 தொகுதிகளில் மட்டும் 82,784 ஓட்டுகள் திமுகவுக்கு அதிகமாக பதிவாகி இருக்கின்றன. என்றாலும் கூட வலுவான திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி என்கிற இரு அணிகளுக்கு இடையே 4,50,132 ஓட்டுகள் பெற்று அண்ணாமலை 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். இது 32.79%. ஏனெனில் 2019 தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற ஓட்டுகளை விட அதிகம். அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு 3,92,007 ஓட்டுகளே பாஜகவுக்கு கிடைத்தன. இது 31.47%. இதன்படி கணக்கிட்டால் 2019 தேர்தலை காட்டிலும் தற்போது 1.32% ஓட்டுகள் அண்ணாமலை கூடுதலாக பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக 17.23% ஓட்டுகளே பெற்று அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. அதாவது 2014 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 37.24% ஓட்டுகளை அதிமுக பெற்று வெற்றி பெற்றது. இப்போது தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் சதவீதம் சரிந்திருக்கிறது. 2019 பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 3,92,007 ஓட்டுகள் பெற்றிருந்தார். தற்போதைய கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர் அப்பாதுரை 38,061 ஓட்டுகள் பெற்றிருந்தார். இதன்படி கணக்கிட்டால் 4,30,068 ஓட்டுகளே கிடைத்திருக்கிறது. இப்போது 4,50,132 ஓட்டுகள் பெற்று சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் 2019 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட்டது. அக்கட்சி வேட்பாளர் நடராஜன் 5,71,150 ஓட்டுகள் பெற்றிருந்தார். இது 45.85%. தற்போது அந்த கூட்டணியில் ஒட்டி கொண்டுள்ள மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் மகேந்திரன் 1,45,104 ஓட்டுகள் பெற்றிருந்தார். இது 11.65%. இதன்படி கணக்கிட்டால் 7,16,254 ஓட்டுகள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தற்போது போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,68,200 ஓட்டுகளே பெற்றிருக்கிறார். 41.39% ஓட்டுகளே கிடைத்திருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் ஓட்டுகளை கணக்கிடாமல் ஆய்வு செய்தாலும் 2,950 ஓட்டுகள் குறைவு. பதிவான ஓட்டு அடிப்படையில் 4.46% ஓட்டு குறைவு. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட்டது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன் 53,209 ஓட்டுகள் பெற்றிருந்தார். தற்போது அதிமுக கூட்டணி இல்லாமலேயே 53,579 ஓட்டுகளை அண்ணாமலை பெற்றிருக்கிறார். இதே தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார் 42,383 ஓட்டுகளே பெற்றிருந்தார். மக்கள் நீதி மைய தலைவர் கமல் 51,481 ஓட்டுகள் பெற்றார். இவ்விரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கின்றன. இதன்படி கணக்கிட்டால் 93,864 ஓட்டுகள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் திமுக 61,929 ஓட்டுகளே பெற்றிருக்கிறது. கோவை லோக்சபா தொகுதியில் பதிவான ஓட்டுகளை ஆய்வு செய்ததில் மொத்தமுள்ள 2,048 பூத்துகளில் 492 பூத்துகளில் திமுகவை விட அண்ணாமலைக்கு அதிக ஓட்டு பதிவாகி இருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் 128, வடக்கில் 105, சிங்காநல்லூரில் 113, கவுண்டம்பாளையத்தில் 127, சூலூரில் 83, பல்லடத்தில் 63 பூத்துகளில் பாஜகவுக்கு திமுகவை விட அதிக ஓட்டு பதிவாகி உள்ளது. இந்த பூத்துகளில் மட்டும் அண்ணாமலைக்கு 1,71,741 ஓட்டுகள் விழுந்திருக்கின்றன. திமுகவுக்கு 1,27,352 ஓட்டுகளே கிடைத்துள்ளன. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை விட 44,389 ஓட்டுகள் அண்ணாமலை கூடுதலாக பெற்றிருப்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது திமுக மாநகர மாவட்ட செயலாளரான கார்த்திக் தொகுதியான சிங்காநல்லூரில் மொத்தமுள்ள 323 பூத்துகளில் 113 பூத்துகளில் பாஜக முதலிடம் வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் மட்டும் 8,442 ஓட்டுகள் அண்ணாமலை அதிகம் பெற்றிருக்கிறார். இதே போல அதிமுக மாநகர மாவட்ட செயலாளரான வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தொகுதியான கோவை வடக்கில் மற்றும் 105 பூத்துகளில் முதலிடம் பெற்று 6,986 ஓட்டுகள் அதிகம் பெற்றிருக்கிறார். அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரான கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏ அருண்குமார் தொகுதியான கவுண்டம்பாளையத்தில்
127 பூத்துகளில் முதலிடம் பெற்றிருப்பதோடு 6929 ஓட்டுகள் அண்ணாமலை அதிகம் பெற்றுள்ளார். சூலூர் தொகுதியில் 83 பூத்துகளில் 4928 ஓட்டுகள், பல்லடத்தில் 63 பூத்துகளில் 3068 ஓட்டுகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். என்றாலும் கூட கவுண்டம்பாளையம், சூலூர், பல்லடம் ஆகிய 3 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு கிராமப்புற மக்கள் பெருவாரியாக ஓட்டளித்திருக்கின்றனர். இந்த தொகுதிகளில் மட்டும் திமுகவுக்கு 3,39,167 ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை, இலவச மகளிர் பஸ், கல்லூரி மாணவியர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, வங்கி கல்வி கடன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தியதை அப்பகுதி மக்களிடம் திமுகவினர் சேர்த்திருக்கின்றனர். அதே நேரம் மத்திய அரசால் செயல்படுத்தும் திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் பாஜகவினர் கோரியிருந்தனர். அதை ஃபாலோ அப் செய்ய தவறியதோடு மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளை நேரடியாக அணுக தவறிவிட்டனர். இதன் காரணமாக கிராமப்புற ஓட்டுகளை அண்ணாமலை இழந்திருக்கிறார். இருந்தாலும் நகர்ப்புறத்தில் வசிக்கும் வாக்காளர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதியவர்கள் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அண்ணாமலையை தேர்வு செய்திருக்கின்றனர். நகர்ப்புறத்தில் அமைந்துள்ள கோவை தெற்கு, வடக்கு, சிங்காநல்லூர் ஆகிய 3 தொகுதிகளில் மட்டும் இவருக்கு 1,91,225 ஓட்டு விழுந்திருக்கிறது. அண்ணாமலையை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் வலுவான கூட்டணி மற்றும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின அமைப்புகளை ஒருங்கிணைத்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இது தேர்தல் தோல்வியாக இருந்தாலும் கோவை மக்களின் மனதில் அண்ணாமலை உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.